வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மசாலா புலாவ் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஃபாஸ்ட்டாக ப்ளஸ் டேஸ்டியாக செய்யக்கூடிய ரெசிபி இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 பிரிஞ்சி இலை 2 ஏலக்காய் 2 சின்ன துண்டு பட்டை 5-6 கிராம்பு 1 ஸ்டார் அனஸ் 4-5 முந்திரியை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. முந்திரி கொஞ்சம் செவக்கட்டும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் மெல்லிசா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. அதை ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது பச்சை மிளகா 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் கீரல் எதுவுமே போடவே இல்லை. ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரையிலும் நல்லா குக் பண்ணிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கு நம்ம புதினா இலை மல்லி இலை அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. கொஞ்சம் போல் சேர்த்தாலே போதும். 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்தாச்சு. 1/2 கப்பு போல் ஃப்ரெஷ் பட்டாணி அதுவும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி அதுவும் கொஞ்சம் ரஃப்பாகவே கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பிரியாணி மசாலா தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பிரியாணி மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் போல் வேகட்டும். இப்போ கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அரிசி உடைஞ்சிடாமல் மெல்லமாக கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணணும். நீங்கள் மீதி சேர்க்குற அரிசியை பொறுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஈவனாக நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு 1 இன்ச் அளவு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ் குக் ஆகி வரத்துக்கு நமக்கு ஈவனாக இருக்கும். கொஞ்சம் மேலால் மல்லி இலை புதினா இலை தூவியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்க வர டைமில் விசில் போட்டு விட்டுடலாம். ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு விசில் வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றி 3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட மசாலா புலாவ் மணக்க சூப்பராக தயாராகிருச்சு. நல்ல பொட்டேட்டோவும் வெந்து நல்லா சூப்பராக உடஞ்சி வருது பாருங்கள். இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க மதியம் சரியாக சாப்பிட்லையா உடனே இந்த போல் ரெசிபி பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் அவங்க எப்பாவது சாப்பிடல உங்கள் குழந்தைங்களுக்கு பொட்டேட்டோ அந்த பீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உடனே நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். டக்குன்னு குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய ரெசிபி. இதோட ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.